எக்ஸசைஸ் 1.5ல 10th சம் 10th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, யூ கொடுத்துருக்குறாங்க, ஏபி அப்படின்ற செட் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு நம்ம என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, வெரிஃபை டிமார்கன்ஸ் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு டிமார்கன் லா எழுதியாச்சு. எதுக்கு யூனியன்கா இன்டர்செக்ஷனுக்கா கொடுக்காதனால நம்ம ரெண்டு லாவையும் எழுதியாச்சு. ஓகே, ஏ யூனியன் பி த ஹோல் டேஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ். அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஸ் யூனியன் பி டேஸ் எழுதியாச்சு. இப்போ நம்ம இதில் என்னெல்லாம் நமக்கு தேவை, ஏ டேஸ் பி டேஸ் ஏ யூனியன் பி ஏ இன்டர்செக்ஷன் பி இதெல்லாம் நமக்கு தேவை. ஸோ ஏ டேஸ் யூலேருந்து ஏயை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ யூன்ற செட் எழுதிக்கோங்க, ஏன்ற செட் எழுதிக்கோங்க. எழுதிட்டு ரெண்டுலேயும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், யூலேருந்து ஏ 7 8 11 10 போச்சுன்னா பேலன்ஸ் 4 10 11 4 10 15 16. அதே மாதிரி பி டேஸ் யூலேருந்து பி போச்சுன்னா 7 10 11 16. ஓகே, ஏ யூனியன் பின்றப்போ ஏவையும் பியையும் கம்பைன் பண்ணி எழுதணும். ஏவையும் பியையும் கம்பைன் பண்ணி எழுதிங்க. உங்களுக்கு 4 7 8 11 12 15. நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் பார்த்திங்கன்னா என்ன பேஸ் காமனாக இருக்குது 8. நெக்ஸ்ட்டு 12. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 8 12. ஏ யூனியன் பி தான் ஹோல் டேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். யூலேருந்து ஏ யூனியன் பி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, அதை எழுதிக்கணும். யூ எழுதியாச்சு யூன்ற செட்டு, அப்புறம் ஏ யூனியன் பின்ற செட் எழுதியாச்சு. ரெண்டுலேயும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கேன்சல் ஆகும், 4 மைனஸ் 4 7 8 11 நெக்ஸ்ட்டு 12 15. இப்போ பேலன்ஸ் என்ன 10 16. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன, ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ். ஏ டேஸ்க்கும் பி டேஸ்க்கும் இன்டர்செக்ட் பண்ணணும். ஸோ ஏ டேஸ் என்ன நமக்கு, பி டேஸ் என்ன இந்த செட், இந்த ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குது 10 16 இருக்கும். ஸோ ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ் வந்து 10 16. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃப்ரம் 1 and 2லேருந்து என்ன ஆச்சு, ஃபஸ்ட்டு டிமார்கன்ஸ் லா வெரிஃபைடு. நெக்ஸ்ட் என்னது, இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் யூ மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ். எப்பயும் போல் யூ ஏ இன்டர்செக்ஷன் பி எழுதிக்கோங்க. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 8 12 மட்டும் தான் கேன்சல் ஆகும். பேலன்ஸ் இருக்கிற செட்டெல்லாம் அப்படியே எழுதிக்கும். இது தேர்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஏ டேஸ் யூனியன் பி டேஸ். அப்போ ஏ டேஸ் எழுதியாச்சு, பி டேஸ் எழுதியாச்சு. இது ரெண்டையும் யூனியன் பண்ணும்போது நமக்கு ஒரு செட் கிடைக்கும். அது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். ஃப்ரம் 1 and 2லேருந்து நமக்கு என்ன தெரியும், ஃப்ரம் 1 and 2லேருந்து A union B the whole dash is equal to A dash intersection B dash. From 3 and 4லேருந்து A intersection B the whole dash is equal to A dash union B dash. Thank you.